வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு 38 மாவட்ட வாரியாக நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இதில் நோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு. எக்ஸாமே இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பு, கிளர்க்கு, பியூனு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்காக எடுக்க போகிறாங்க. அது எக்ஸாம் இல்லாமல் கல்வி தகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். மார்க் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/9/2024 இந்த டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட். இதை பார்த்தீங்க அப்படின்னா தவற விட்டுறாதீங்க. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். ஆமாங்க, ஆஃப்லைன் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. சட்ட உதவியாளர் பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதை தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே கூட விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் போகிறது மிக மிக முக்கியமானதே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் பியூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தொடக்கம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 23/8/2024. கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/9/2024. விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட உதவி பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துணை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர். அடுத்தது உதவி சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர், அலுவலக உதவியாளர் கிளர்க்கு. இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப அவசியம். அலுவலக பியூனு இது அந்தந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அறிவிப்பு கொடுப்பாங்க. பதவி வரிசையாக சம்பள விவரம் 50,000 பார்த்துக்குவாங்க. 50,000, 30,000, 20,000. துணை தலைமை சட்ட உதவியாளர் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. உதவி சட்டத்துக்கு 30,000. அலுவலக உதவியாளர் கிளர்க்கு இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அலுவலக பியூன் மாத சம்பளம் 10,000 ரூபாயிலேருந்து 14,000 வரைக்கும் இருக்கும். கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு துணை தலைமை சட்ட உதவியாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உதவி சட்ட ஆலோசகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் பயிற்சி. அலுவலக உதவியாளர் கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 வாரங்களில் கணினி தட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்ரைட்டிங் பண்ணுறாங்கள அதுதான் தட்டச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் படிச்சிருக்கணுங்கிறாங்க. அடுத்த அலுவலக பியூனுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே அதுக்குண்டான அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். இது எல்லாமே ஆஃப்லைன் தான். விண்ணப்பிக்கிறது A to Z ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா துணை தலைமை ஆசிரியர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவி இது இவருக்கு அவருக்கும் கொடுப்பில்லை. அலுவலக உதவியாளர் கிளர்க்கெல்லாம் 18லேருந்து 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். 32 வயசுக்குள்ளே இருந்தால் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக பியூனு இவருக்கும் 18 வயது முதல்
32 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வு செய்யும் முறை நேர்காணல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த பதவிகளுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஆஃப்லைன் பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று அறிவிப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே போய் பதிவிறக்கம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரியே எந்த ஒரு தவறும் இல்லாமல் விண்ணப்பத்தை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரியானது அல்லது தவறானது என்பதை அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும். நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இல்லை தவறா அப்படிங்கிறத கடைசி ஒரு டைம் வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் இணைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் விண்ணப்பிப்பதற்காக கடைசி தேதி 11/9/2024 விண்ணப்பிச்சுக்கணும். வேறு எந்த முறையிலும் பயன்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வேறு எப்படி பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி எடுக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் அவைலபிளாக கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட் வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணோம். ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சரை வச்சுக்கோங்க. அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து என்ன அசிஸ்டண்டா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய நேமு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதணும். நேம் அப்படி எழுதணும். உங்களுடைய நேமு கீழே வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது டேட்டு, மந்த்து, இயரு, இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நாலாவது மேலே ஃபீமேலாக கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஒன்று இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. டேட்டா என்ரோல்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது பண்ணணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஆவதுக்கும் 6ஆவதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீஃபாக ஒன்று இது ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன 8th 10th 12th டிகிரியா என்ன முடிச்சிருக்கீங்களோ அது கேட்டிருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எழுதணும். இதெல்லாம் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டுக்கெலாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் நல்லா மென்ஷன் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லை. அடுத்தது 10th ஒன்று 9th ஒன்று தேவையில்லை. 10th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்து டிக் பண்ணுங்கள். ஓபிசினா அதெல்லாம் டிக் பண்ணணும். இதான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஓகே எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா சர்டிஃபிகேட் வைக்கணும். நேஷ்னாலிட்டி வந்து பார்த்தீங்க ரிலேஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. நெகட்டிவ் பிளேஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன கிராமமா வில்லேஜா நகரமா எதாக இருந்தாலும் அவங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். மேரிடானா மேரிட் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கிற பர்மனெண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை இங்கே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர். இப்போ கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ, ஒன்றும் தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் தேவை கிடையாது. அதை எல்லாமே ஃப்ரீயாக விட்ருங்க. இங்கே வந்து பிளேஸ் டேட் போட்டுக்கோங்க, உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இதேமாரி இந்த ஃபார்மு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.